வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோன்ற அனிமோட 4வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம புலியோ உக்காந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கமோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு உன்னுடைய இவ்வளோ பெரிய உடம்ப நீ சுத்தம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து முதுவை தேய்ச்சி விடுறன்ற பேர்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கமோ நீ என்னதான் பண்றன்னு புலி கேட்க உன் மேல என்னுடைய கசரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது, என்ன உனக்கு பயமா இருக்காடான்னு ஹீரோயினை கேட்கவும் இதை விட பயங்கரமான விஷயத்த எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல சின்ன பசங்க வந்துட்டு புலி குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த சின்ன பசங்க எல்லாம் மான்ஸ்டர் குளிக்கிறத ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம புலி டக்குன்னு கத்தவும் அந்த சின்ன பசங்க எல்லாம் அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்றன்னு ஹீரோயினை கேட்கவும் ஏன்னா அப்பதான் இந்த சின்ன பசங்க எல்லாம் பீஸ்ட் ஃபாலனு கிட்ட போய் மாட்டிக்க மாட்டாங்கன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு பீஸ்டா மாதிரி இருந்தாலும் உனக்குள்ளார இன்னும் அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் இருக்குடான்னு ஹீரோயின் சொல்ல எனக்கு அப்படி ஒன்னும் தோணலன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஆல்பஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு புலிய பார்த்துட்டு நீ பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் இப்ப பண்ண போற விஷயத்த சீக்ரெட்டாவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை புலி மேல யூஸ் பண்ணவும் நான் பயப்படியா மாறணும்னா குறைஞ்சது பாதி நாளாச்சு ஆகும், ஆனா அதுக்குள்ளார என் மேல இருந்த தண்ணி எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு ஹீரோயினோ ட்ரெஸ் வாங்க போனப்ப நீ என்னெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தா, ஆனா நீ இப்ப ட்ரெஸ் இல்லாம நின்னுகிட்டு இருக்கியா, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம், அப்படியே நம்ம புலியோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடறோம். சரி எதுக்காகடா நீ இப்ப ரொம்ப கோபமா இருக்கன்னு ஹீரோயின் புலி கிட்ட கேட்க நீ வாயை மூடிக்கிட்டு வா அப்படின்னு புலி சொல்லவும் நீயானு சொல்லிட்டு அவன் குறுக்கால வந்து நிக்கவும் நேத்து நீங்க கொடுத்த இந்த ட்ரெஸ் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வச்சிருக்கேன், இதை போட்டுக்கிட்டு என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலே போதும், இதுக்கு நீ காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் சாரி நாங்க ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடறானுங்க. என்ன நீங்க 3 பேரான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க தானே அந்த கேட்டாண்ட இருந்தவருன்னு ஆல்பஸ் சொல்லவும் நைட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க போல தெரியுதேன்னு அந்த கேட்டுல இருந்தவன் கேட்க ஆமா நைட்டு வேலையா நான் அவருக்கு பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல என்ன அவரு சந்தோஷப்படுற அளவுக்கு நைட்டு 2 பேருமே நாங்க வேலை செஞ்சோம்னு ஆல்பஸ் சொல்ல நீங்க இப்ப விச்ச சன் பண்றதுக்காக கிளம்பி இருப்பீங்க போல தெரியுது, அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடறானுங்க. அப்படியே அவங்களும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு என்னவோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இதை வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் இல்ல இதை வச்சுக்கிட்டு என்னால உங்களுக்கு சேஞ்ச கொடுக்க முடியாதுன்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஆல்பஸ் வந்து இதை வச்சுக்கோங்கன்னு காசை கொடுத்துறோம். அப்படியே நம்ம ஹீரோயினா புலிகிட்ட வந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்கவும் என்ன உனக்கு முத்தத்தை பத்தி தெரியாதா அப்படின்னு புலி சொல்லவும் என்னது முத்தமா, ஆனா எதுக்காக அவங்க 2 பேரோடைய உதனையும் ஒன்ன வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினை கேட்கவும் நம்ம புலியோ லைட்டா கடுப்பாயிட்டு சரி நான் உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்றேன், ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுடைய மேல இருக்கிற லவ்வ முத்தம் மூலியமா வெளிப்படுத்துவாங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க என்னது லவ்வ காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்களா, ஆனா நான் ஒரு குகையில தான் பிறந்தேன், இப்ப வரைக்கும் இந்த விஷயங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க எல்லாரும் வெளியில வந்துகிட்டு இருக்க ஏதோ ஒரு பீஸ்ட் ஃபாலின் அந்த சின்ன பொண்ணை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தது இந்த சின்ன பசங்க தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன் நம்ம புலிய பார்த்துட்டு கிட்ட வராத அங்கே நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவன் எங்களே சாப்பிடாம தானே இருக்கான், அதுக்கப்புறம் நீ எதுக்காகடா கவலைப்படுற வைய விட்டு நகருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுடைய காலை பார்த்துட்டு ஏ புலி சீக்கிரமா வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுடான்னு ஹீரோயின் சொல்லவும் நம்ம புலியும் வேற வழி இல்லாம வந்து அவளுடைய காலில் என்னவோ மருந்தை தடவிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய காயத்தை சரி பண்ணவும் நம்ம புலி டக்குன்னு அந்த பேண்டேஜை போட்டு அவளுடைய காலை சுத்திடுறான். சரி இப்ப நீ எழுந்து நிக்க பாருன்னு ஹீரோயின் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்து நின்னுட்டு உண்மையிலே இப்ப என்னுடைய காலு வலிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பவே மாட்டேன்னு புலி சொல்ல நான் சொன்னேன்ல என்கிட்ட இருக்கிற புலி உன்னுடைய காயத்தை சீக்கிரமாவே சரிப்படுத்திடுவான்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய காயத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க இல்லைன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன், சரி சரி அழுவாத குடுன்னு சொல்லிட்டு நம்ம புலி அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க.
என்னுடைய வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயத்த எல்லாத்தையும் நீ காட்டியிருக்க. அது மட்டும் இல்லாம உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முத்தம் கொடுக்கற மாதிரி வரவும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு புலி கேட்க, நான் உனக்கு முத்தம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன லவ்வ காட்டுறதுக்காக தான் முத்தம் கொடுப்பாங்கன்னு நான் இதுக்கு முன்னாடியே தானே உன்கிட்ட சொன்னேன் இல்லைன்னு புலி சொல்ல, அதனால தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முத்தம் கொடுக்கற மாதிரியே வந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம புலியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடும். நம்மளுடைய ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கவும், இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் தாண்டா போகணும்னு ஹீரோயினை கேட்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஏ புலி, நானும் உன் மேல ஒரு ரைடு போக விரும்புறேன்டான்னு ஆல்பஸ் சொல்ல, என்னுடைய தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போலான்னு நீ வந்திருக்க, நான் ஒன்னு ரைடு ஓட்டிக்கிட்டு போகணுமாடான்னு புலி கேட்க, ஜீரோ அவனுடைய தலையை எனக்கு கொடுத்துருன்னு நம்ம ஆல்பஸ் கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் என்னுடைய சர்வெண்ட்டுடான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே மீனை பிடிக்க வந்துட்டு, நீங்க எல்லாம் என்னதான் மீனை பிடிக்கிறீங்களோ என்னை பார்த்து கத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி மீனுங்க எல்லாத்தையும் பிடிக்க, நம்ம ஆல்பஸ் அதை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்க, அவனுக்கு ஒரே மீன் கூட கிடைக்கல. நான் உனக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆல்பஸுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கவும், அவனும் அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அடிக்க அவனுக்கும் மீனுங்க எல்லாம் கிடைச்சிருது. என்னடா நீ திருப்பி குளிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க ஆஹான்னு சொல்லிட்டு நம்பால ஆல்பஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையில கொட்டிட்டு புலியும் மீனுகளை சமைக்க ஆரம்பிச்சாராம். நான் இப்படியே இந்த உலகம் முழுக்க உன் கூட சுத்திக்கிட்டு நீ சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிட விரும்புறேன்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ பல வருஷமா இப்படி தானே இருக்க, நீ அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் பட்டு இருக்கன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்கவும், எதுக்காகடா திடீர்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறன்னு புலி கேட்க, நீயும் வச்சுங்கள மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பன்னு ஆல்பஸ் சொல்ல, சரி அது எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆல்பஸ் பேசிக்கிட்டு இருக்க, நீ இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு பார்த்தா எப்பயும் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிற போல தெரியுதேன்னு புலி கேட்க, உன் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால தான்டா நான் அப்படி சொன்னேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம புலியும் அங்கிருந்து எழுந்து போயிடறோம். அப்படியே சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் வந்து புலி பக்கத்திலே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க, நம்ம இப்ப அந்த ஹைட் அவுட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த நீ மறந்துடாதரான்னு நம்ம புலி சொல்லவும், அந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவர்கிட்ட ஒரு பெட் டாக்கும் இருக்கும், அந்த பெட் டாக்குக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதுக்கு என்னடா இப்பன்னு நம்ம புலி கேட்க, அதோ இருக்கு பாருங்க, அது எனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அதுகிட்ட ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய்கிட்டு இருக்க, என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோயினை கேட்க, என்னவோ தீஞ்சு போற மாதிரி எனக்கு வாசனை வருதுன்னு நம்ம புலி சொல்ல, அப்படியே ஆல்பஸும் அங்கிருந்து ஓடி போவ, புலியும் வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் எரிஞ்சு போன நிலைமையில இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பாதுகாப்பா பார்த்து பண்ணி ஹீரோயின் சொல்ல, என்னுடைய பாடிகார்ட்னா என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த ஊரு சைடு போக ஆரம்பிச்சிடறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.